உழைப்புன்னு வந்துட்டாலே இந்த ராசிக்காரங்க பேர் தாங்க முதல்ல வரும். சகிப்புத்தன்மை அப்படிதான். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா விடாமுயற்சியோட போராடக்கூடிய தன்மை அப்படிதான். முதல்ல உங்களுக்கு இந்த நேரம் உங்க மேல நம்பிக்கை வந்துட்டா போதுங்க. மனம் தளர வேண்டாம். மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம். உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சாலே போதும், சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. மகர ராசி பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எப்பயுமே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். நீங்களாவே உங்களை நீங்களாவே தாழ்வுபடுத்திக்கிட்டு, அதாவது ஒரு தாழ்வு மனப்பான்மையோட இருக்கிறத விட்டுட்டு அதுல இருந்து வெளிவர பாருங்க. இந்த நேரம் சிறப்பா இருக்குது. உங்க மனசு என்ன சொல்லணும்னா, நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க. உங்களால முடியாதது எதுவுமே இல்லை. இந்த விஷயத்தை நீங்க மனசுல போட்டுக்கிட்டாலே இந்த காலம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது. தேவையில்லாத பயம், பதட்டம் இது எல்லாமே உங்களுக்கு வேண்டியதில்லைன்னு சொல்லலாங்க. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன் தான். எந்த விஷயங்கள் எல்லாமே மனம் குழம்பி போய் கடந்தீங்களோ, எந்த விஷயத்தில் எல்லாமே மனசுல ஏகப்பட்ட பாரம் சுமந்திருப்பீங்க, அந்த தன்மை எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது. இந்த கூச்சங்கிறது கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும். எதுக்கு எடுத்தாலுமே ஒரு கூச்சப்பட்டு இருப்பீங்க, ஒரு பயந்துருப்பீங்க. அதனாலேயே நிறைய பேர்கிட்ட பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் இந்த காலத்தில் எடுக்கக்கூடிய முயற்சியாக இருக்கட்டும், செய்யக்கூடிய விஷயமா இருக்கட்டும் விட்டுருப்பீங்க, அதை அப்புறம் பார்த்துக்கலான்னு. ஆனால் அப்படி இல்லை. இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். நம்பிக்கையோடு நீங்கள் செய்யக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சிறப்பாக இருக்குது. யாரை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மன உறுதியோடு செயல்பட்டா இந்த காலகட்டம் சிறப்பான நேரம் தாங்க. எதுக்குமே நீங்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டாங்க. இந்த நேரம் உங்கள் மனசில் என் ஆசை எதுவுமே நிறைவேற மாட்டேங்குது ஒரு நிராசை வளர்த்திட்டு இருக்கிறீங்களே, அந்த நிராசைங்கிறது வேண்டாம். இனி உங்கள் ஆசை நிறைவேறக்கூடிய நேரம் தான். பெரும்பாலும் உங்களுடைய புத்திசாலித்தனம் சிறப்பு தான். ஒரு கடலில் எப்படி ஆழ வந்துக்கிட்டே இருக்குதோ அந்த மாதிரி புதுசாக யோசிக்கக்கூடியவங்க நீங்கள் தான். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு உங்களுக்குள்ளேயே தான் இருக்குது. அதனால் மனம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். இனி வரக்கூடிய நாட்கள் மகர ராசி அன்பர்களுக்கு சிறப்பு. அப்படி பார்க்குறப்ப மகர ராசி அன்பர்களுக்கு எந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வழிபாடுகள் எல்லாமே செய்கிறதால ஓரளவு உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய வாய்ப்பு தான். அப்படி நீங்கள் எந்த வழிபாட்டை செய்யணும் அதையுமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இனி வரக்கூடிய நாட்கள் மகர ராசி என்றவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களை கசக்கி பிழிஞ்சிருக்கும். குடும்பத்திலையா இருக்கட்டும், வெளியிலையா இருக்கட்டும், சொந்த பந்த வகையில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பாதிப்பு அதிகம் தான் சொல்லலாம். நல்லதை நினச்சி உரிமெடுக்க போய் நிறைய இடங்களில் அவமானப்பட்டு தான் நின்று இருப்பீங்க. அதே மாதிரி உங்கள் குடும்ப விஷயங்களுமே நல்லவங்க நம்பி சொல்லி நிறைய விஷயங்களை பாதிப்பு சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனால் இனி நீங்கள் உணர்ந்திருக்கக்கூடிய தன்மை மனப்பக்குவங்கிறது வந்திருக்குது. அதனால சில விஷயங்களை நீங்கள் திட்டமிட்டு முடிவெடுக்க போகிறீங்க. சொந்த பந்த வகையில உங்களுக்கு பாதிப்புங்கிறது பெருசாக இல்லை. அப்படியே பாதிப்பு கொடுத்தாலும் நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். நீ வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிய அனுபவங்களாக மாறப்போகுது. ஒரு நிம்மதிங்கிறது கிடைக்கக்கூடிய நேரமாக மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாங்க. யதார்த்தமாக இருங்க போதும். உங்களை யார் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் சிறப்பான நேரம் தாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாமே கொஞ்சம் பாதிப்பு இருந்திருக்கும். மற்றவங்களுக்காகவே ஓடணுமேங்கிற ஒரு எண்ணம் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். எனக்கான வாழ்க்கையை நான் வாழலையேங்கிற ஒரு ஏக்கம் இருந்திருக்கும். ஆனால் நீ அப்படி இல்லை. உங்களுக்காக வாழக்கூடிய வாழ்க்கைங்கிறது ஏற்பட போகுது. ஆனால் முக்கியமாக அனாவசியமாக மற்றவங்க விவகாரத்தில் தலையிட்டுறாதீங்க. வீண் பழிக்கு ஆளாகிறாதீங்க. இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. இனி ஒவ்வொரு பிரச்சனையும் தீரக்கூடிய நேரமாக மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இனி நல்லது நடக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் கல்வியாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், இனி சிறப்பாக அமையக்கூடிய யோகங்கிறது ஏற்பட போகுது. ஒரு முறை நீங்க இந்த நேரம் குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கு போய் நேர்த்தி கடன் இருந்தால் நிறைவேற்றிட்டு பாருங்க. நேர்த்தி கடன் இல்லைனாலுமே குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்க சர்க்கரை பொங்கல் வழிபாடுட்டு இந்த நேரம் நீங்க படையிலிட்டு வழிபாடு செய்கிறது நல்லதுதான். முடிஞ்ச வரைக்குமே இந்த காலகட்டங்களில் உங்களால் ஒரு மாதத்துக்கு 2 முறையாவது இந்த நேரம் நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலை வழிபாடு செய்கிறது நல்லது. இதனால எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது எந்த நேரம் உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்லலாங்க. வேலையில் பொறுத்த வரைக்குமே இதுக்கு முன்னாடி எல்லாமே கொஞ்சம் மனசில் ஒரு நிம்மதி இருந்திருக்காது. இந்த வேலை செய்யலாமா வேண்டாமாங்கிற ஒரு சிந்தனை இருந்திருக்கும். நிறைய வீண் பழி சுமந்திருப்பீங்க. இனி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய நேரம் தான். ஆனால் வேலைச்சுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சவால் நிறைந்ததாக தான் இருக்கும். ஆனால் அந்த சவால் எல்லாமே சாதனையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது. இந்த காலகட்டம் முதல் பகுதி பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு வேலைச்சுமா அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பணிச்சுமா அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனாலுமே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம்.
ஆனால் அதுக்குள்ளேயே ஒரு சில போராட்டங்களை நீங்கள் சந்திச்சு முடிச்சிருவீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ங்கிறது உங்களுக்கு அற்புதமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அரசு துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே செயல்படக்கூடிய கொஞ்சம் தனி கவனம் செலுத்தி இந்த நேரம் செய்ய பாருங்க. சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. நிறைய சலுகை கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் ஏற்பட போகுது. அரசாங்க விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் அசட்டையாக இருக்காதீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். கூட பிறந்தவங்க வகையில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த நேரம் மனசாபம் கொடுக்குங்க. அதனால அவங்க வழியில மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. மற்றபடி சொத்து விஷயத்துல இந்த நேரம் கொஞ்சம் கவனமா இருங்க. புதுசா முயற்சி செய்றீங்கன்னா கொஞ்சம் தகுந்த ஆலோசனையோடு செஞ்சுக்குங்க. மற்றபடி இந்த காலகட்டம் சிறப்பான பலன் தரக்கூடிய நேரம் தாங்க. அதனால இந்த காலகட்டம் மகர ராசி அன்பர்கள் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியங்கிறது இல்லை. மன கஷ்டங்கிறது பெரும்பாலும் குறையும். மனப்போராட்டம் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட மனப்போராட்டம் சந்திச்சவங்களுக்கு அந்த கஷ்டம் படிப்படியாக குறையக்கூடிய நேரம் தான். ராசிக்கு வக்கரகதியில் இருக்கக்கூடிய அதிசார குருவோட பார்வை தொழிலை பொறுத்த வரைக்குமே நல்ல முன்னேற்றம், நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும். தொழில் சம்பந்தமா நீங்க என்ன முயற்சி கொடுத்தாலும் இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. அதிர்ஷ்டங்கிறது இந்த நேரம் நீங்க தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை, அது உங்களை தேடி வரும். அதனால இந்த நேரம் எந்த வேலையா இருந்தாலும் கவனம் கொடுக்க பாருங்க, பொறுமையா இருங்க. நட்பு வகையில இந்த நேரம் உதவி கிடைக்குங்க. வேலையிலுமே ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய நேரம் தான். கொஞ்சம் இந்த நேரம் நீங்க எதுவா இருந்தாலும் ஒரு மந்தமா இருக்காம எதுலையுமே கொஞ்சம் முழு கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்குது. வேலை மாற்றம் செய்யணுங்கிற எண்ணத்தை இந்த நேரம் விட பாருங்க. ஏன்னா இந்த நேரம் வேலை சும்மா அதிகமாக தான் இருக்கும். ஆனா இப்போதைக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்குது. அதனால வேலை மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி இப்போதைக்கு யோசிக்க வேண்டாம். திருமண தடை நீங்குதுங்க. விரைவிலேயே வீட்டுல மங்களகரமான ஒரு சுப காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது. அதனால பண தேவை கொஞ்சம் அதிகமா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரம் சிக்கனமா இருக்கும், முயற்சி செய்ய பாருங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த நேரம் மகன் வழியில மகள் வழியில பேரன் பேத்தி பெறக்கூடிய யோகங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரம் சிறப்பு தாங்க. முன்னாடி எல்லாமே கொஞ்சம் கணவன் மனைவி உறவுங்கிறது சிறப்பா இருந்திருக்காது. அதுவும் பெரும்பாலும் மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே மற்றவங்களுக்காகவே ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க. ஆனா இனி உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். உங்களை புரிஞ்சு கொள்ள உறவுங்கிறது காத்திருக்குது. உங்க வாழ்க்கை துணை வழியில இந்த நேரம் சிறப்பு தாங்க. தந்தை வழியில இந்த நேரம் நல்ல மாற்றம் தான். வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே சிறப்பா இருக்குது. தொழிலை எடுத்துக்கிட்டாலுமே ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சிங்கிறது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்பர்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாங்க. தனஸ்தானத்துல வக்கரகதியில சனி பகவானும் ராகு இருக்கிறதால நிறைய பேருக்கு இந்த பண வருமானம் வர மாதிரி இருக்கும். ஆனா அந்த பணம் எல்லாமே எங்க போச்சுன்னே தெரியாத மாதிரி ஒரு செலவும் கொஞ்சம் இருக்கும். ஆனாலுமே நீங்க கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைங்கிறது பெரும்பாலும் இருக்காது. அதே மாதிரி நிறைய பேருக்கு கொஞ்சம் இந்த நேரம் மருத்துவ தொந்தரவு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால உடல் ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க. தேவையில்லாத அந்த பயம் பதட்டத்தை வீணான கவலையை நீங்க நீக்கினாலே இந்த காலகட்டம் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம். யாரை பார்த்து முன்ன சொன்ன மாதிரிதான், யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொடுக்கக்கூடிய வேலையில கடமையில கண்ணும் கருத்துமா இருந்துட்டாலும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது. அதே மாதிரி இந்த நேரத்துல பொறுமை நிதானம் ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உண்டாங்கன்னு சொல்லலாங்க. பெரும்பாலும் குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் உண்டு. பெரும்பாலும் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆண் சிசு பிறக்கக்கூடிய நேரமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பெண்களா இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி பெண்கள் பொறுத்த வரைக்குமே படாத பாடன்னு சொல்லலாங்க. தினமுமே ஒரு கண்ணீர் விட்டு அழாத குடும்பம் தான் மகர ராசி பெண்கள் பொறுத்த வரைக்குமே. அவ்வளோ பாதிப்பு வரைக்குமே சந்திச்சிருப்பாங்க. குடும்பத்திலேயே அப்படிதான், வெளியிலேயே அப்படிதான், நண்பர்களும் அப்படிதான். யாருமே நீங்க பெரும்பாலும் நல்லவங்க நீங்க நம்பினது கிடையாது. ஏன்னா உங்க வாழ்க்கையில நீங்க பட்டாப்படி எல்லாமே ஒரு சந்தேக பார்வையோட தான் பார்த்துருப்பீங்க. ஆனாலுமே ஒரு சிலரை நீங்க நம்பியிருப்பீங்க. ஆனா அவங்களாலுமே நிறைய பாதிப்பு சந்திக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது இருந்திருக்கும். ஒரு ஆதரவு இல்லையேன்னு ஏங்கி தவிச்சு உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக இருக்கு. நீங்க உணர்ந்துட்டீங்க, உங்களுக்கு ஆதரவு நீங்க மட்டும்தாங்கிறத உணர்ந்துட்டீங்க. உங்களுக்கு நீங்களாவே கேடயமாக இருந்து இனி வரக்கூடிய நாட்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது மகர ராசி பெண்களுக்கு ஏற்பட போகுது. அதே மாதிரி மனசுக்கு மன நிறைவு தரக்கூடிய நேரம், ஒரு தெம்பு தைரியத்தை தரக்கூடிய நேரம், நிம்மதி கிடைக்கக்கூடிய நேரம், திருமண பாக்கியம் காத்திருக்குது. திருமணமான பெண்களா இருந்தால் கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு காத்திருக்குது. சம்பந்தப்பட்ட கிரகங்கள் இந்த நேரம் உங்களுக்கு பெண்களுக்கு சிறப்பான நேரம் தாங்க. இந்த கவலையை, எதிர்காலத்தை பத்தின கற்பனையான கவலையை, பயத்தை, பதட்டத்தை தவிர்த்துட்டாலே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. துணிச்சலா தன்னம்பிக்கையோட நெல்லுங்க, சிறப்பான நேரம் தான். அதே மாதிரி முக்கியமா இந்த நேரத்துல நீங்க உங்க குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க. சனிக்கிழமையான உங்க ராசி அதிபதியான சனி பகவான் வழிபாட்டை விட்டுறாதீங்க. முடிஞ்ச வரைக்குமே குருவை வழிபடுத்த பாருங்க. வியாழக்கிழமை நாட்கள்ல தட்சிணாமூர்த்திக்கு தீபேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது இந்த நேரம் இன்னுமே உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. மகர ராசி அன்பர்கள் இந்த வழிபாடுகளை நீங்க மறக்காம செய்ய பாருங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னா, உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சூரிய பகனுடைய அமைப்பை பொறுத்த வரைக்குமே வேலை நல்லபடியாக நடக்கும். மனசுல குழப்பங்கிறது இல்லை. எடுக்கிற வேலை சிறப்பா இருக்குது, தொழில் சிறப்பா இருக்குது, நெருக்கடிங்கிறது எந்த இடத்துலையுமே இல்லை.
தன்னம்பிக்கையோட துணிச்சலோட செயல்படலாம். செல்வாக்கு அந்தஸ்து சிறப்பாக இருக்குது. நீங்கள் இந்த வார காலகட்டங்களில் இந்த வியாழக்கிழமை நாட்களை மட்டும் எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. மற்றபடி இந்த வாரங்கள் உங்களுக்கு அற்புதம் தான். திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு உச்ச குருவோட பார்வை இந்த நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் இருக்குது, வருமானம் சிறப்பாக இருக்குது, குடும்பத்திலையும் சிறப்பான நேரம் தான். துணிச்சலோடு நீங்கள் இருக்கிறது நல்லதுங்க. யாரை பார்த்து நீங்களுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தன்னம்பிக்கையோடு இருக்க பாருங்க. நேர்மறை சிந்தனை ரொம்ப முக்கியம், நேர்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக இந்த நேரம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். எங்கே போனாலும் உங்களை எல்லாமே ஒரு தூசிக்கு சமமாக நினைச்சவங்க கூட ஒரு உயர்வான நிலையில வச்சு பார்க்கக்கூடிய நேரம் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதனால தெம்பை விட்டுறாதீங்க, தைரியத்தை விட்டுறாதீங்க. சிறப்பான நேரம் தான். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எடுக்கிற முயற்சி சிறப்புங்க. புதுசாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக செய்யலாம். பண வருமானம் சிறப்பாக இருக்குது, தொழில் அமைப்பு சிறப்பாக இருக்குது, லாபம் சிறப்பாக இருக்குது. முயற்சி கைவிட்டுறாதீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். நன்றி நண்பர்களே. மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப்